இன்றைய ஸ்பெஷல் கோதுமை மாவை பிசைஞ்சிருக்கேன். ஒரு 1/4 கிலோ மாவு எடுத்து பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. ஒரு 1/2 hour ஊறட்டும். அதில் போலி அதுக்கு தேவையான பூரணம் போன 2-3 வீடியோவுக்கு முன்னே நான் போட்டிருக்கேன். அது பூரணம் செஞ்சு நாங்கள் வச்சுப்போம். எப்போ தேவையோ சுழியமோ போலியோ செஞ்சு சாப்பிடுவோங்க. அதனால தான் நீங்களும் அது போலவே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. செய்கிறப்ப பார்க்கலாங்க. கோதுமை மாவில் போலிங்க கோதுமை மாவு இதேமாதிரி பிளாஸ்டிக் கவரில் தட்டிட்டு சென்டரில் பூரணத்தை வச்சு இப்படி மடிச்சிடணும். மடிச்சுட்டு அப்படியே திரும்ப திரட்ட வேண்டியதாங்க. திரட்டிட்டு பார்க்கலாம். கோதுமை மாவு போலி திரட்டினதை தோசைக்கல்லில் போட்டேங்க. ஒரு டீஸ்பூன் நெய் போட்டேன். வெந்த பிறகு பார்க்கலாங்க. கோதுமை மாவு போலி ரெடி. நீங்களும் இதை போலவே செய்யுங்க.